ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. வரும் 25ஆம் தேதிக்குள் எல்லாம் நல்ல விதமாக நடந்துவிடும். உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளும் துயரங்களும் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு ஒருவர் யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். புரிகிறதா? தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே என் செல்லமே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணித்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் அல்லது உதவிகளை செய். இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ அல்லது இப்படியெல்லாம் நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டு இருந்து பார். அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலை வருந்தவே வேண்டாம். நீ அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட கற்றுக்கொள். ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் எந்த இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற அர்த்தமில்லை. எனவே எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த நிலைகள் எல்லாம் நிச்சயமாக நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்குமே என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக நடக்கும். சில இடங்களில் விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா? உன் கோபம், வெறுப்பு, எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் உன்னை கொண்டு போய் விடுகிறதா? கவலையே வேண்டாம். உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. நீ பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கிறது. அந்த இடத்தில் அதை நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் கண்முன்னே நடத்தி காட்டுகிறேன். அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும். என் செல்லப்பிள்ளை, நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா. நீ இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்குகள் தேவையில்லை. ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையான சிறந்த நற்பண்புகளில் சிறந்து விளங்கச் செய்யும். அதை இந்த முருகப்பெருமான் உனக்கு போதிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அது கீழே செல்வது போன்று இருக்கும். ஆனால் மறுபடியும் 2 மடங்கு மேலாங்க செய்யும். இதுவே அந்த தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார். அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாக கீழே சென்றுவிடும். அதே போலத்தான் இப்பொழுதுள்ள உன் சூழ்நிலைகள். இதை புரிந்து கொண்டு செயல்பட தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே. மனதை அமைதியாவதற்கும் சூழ்நிலைகள் உருவாகாது. நீதான் அதை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில இடங்களில் கோபத்தில் பேசவும் செய்யலாம். அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம். உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ அதை மட்டும் யோசித்துப்பார். எதற்கும் பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் உனக்கு கவலைகளும் கஷ்டங்களும் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இதை தெரிந்தும் நீ உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் அதை ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து பிதைத்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே.
முருகா, என்னை மீட்பார் யாருமே இல்லையா என்று புலம்புகிறது உன் மனம். எப்போது முருகா என்று என்னை அழைத்து இந்த செய்தி என் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல குழந்தையே? நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை, தோல்வியாகவும் இருப்பதில்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை, அதேபோல்தான் தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும், ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே மாதிரி தான் தோல்விகளும் கஷ்டத்தை தரும், அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை. ஆகவே வெற்றியில் ஆணவத்தை காட்டக்கூடாது, அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பவர்கள், அதேபோல் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அதனுடைய வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய். அதற்கு இந்த முருகப்பெருமான் உன் கூடவே இருந்து உனக்கு அருள் பாலிப்பேன். சில நேரங்களில் என் மேல் நீ கோபம் கொண்டாய். நீ நினைத்த நிகழ்வுகள் நடக்கவில்லை முருகா என்று என்னிடம் கோபப்பட்டாய். அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலை கிடைக்கும் என்பதற்காகத்தான் அதை நடக்காமல் செய்தேன். மேலும் உனக்குள்ள கேள்விகளுக்கு விடைகளும் அளித்தேன். தேவையில்லாத விஷயங்களை எண்ண வேண்டாம் என்று. இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வதற்கு. இது என்னுடைய சத்திய வாக்கு என் செல்லமே. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பக்தனாக கிடைப்பதற்கு நீ முன்னொரு ஜென்மங்களில் புண்ணியங்கள் செய்திருக்கின்றாய். இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என் பக்தர்களில் நீயும் ஒருவராகத்தான் இருப்பாய். உன்னுடைய முக்காலத்தையும் அறிந்தவன் இந்த முருகப்பெருமான் நான் தானே. நீ எடுக்கக்கூடிய அனைத்து பிறவிகளிலும் உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்து கடமைகளையும் நான் உனக்காக செய்வேன். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை, என்னுடைய செல்ல பொக்கிஷம். கலங்க வேண்டாம். உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் சரணம்.